விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கோடநாடு காட்சி முனையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள ராக்பிளர் மற்றும் மலை முகடுகளில் இருந்து வரும் அருவிகள், தெங்கு மரடா காட்சிகள் மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளை கோடநாடு பகுதியில் இருந்து கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனியிலிருந்து அதிவேகமாக வந்த ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து வைகை அணை மேற்குப்புற நுழைவாயில் கதவை உடைத்து உள்ளே சென்று நடைபாதை மீது மோதி நின்றது. நல்வாய்ப்பாக சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து ஓடி தப்பித்ததால் உயிர் சேதம் ஏற்படாமல் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து வைகை அணை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நீலகிரி மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டம் சின்னமனூருக்கு உறவினர் வீட்டு விழாவிற்காக வந்த குடும்பத்தினர் சுற்றுலாவிற்காக வைகை அணைக்கு வந்தபோது ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது தெரியவந்தது. திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயவேல் உஷாராணி தம்பதியர். இவர்களுக்கு சாய் மோகித் மற்றும் சாய் மோனிஷா ஆகிய இரட்டை குழந்தை இருந்தது. இந்த நிலையில் உஷாராணியின் தாய் வீடான சென்னை சிந்தாதிரிப்பேட்டைக்கு வாடகை கார் ஒன்றில் 4 பேரும் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது செங்குன்றம் அருகே அளமாதி என்ற பகுதியில் சென்றபோது சாலையில் இருந்த தடுப்பில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி முழுவதுமாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் உஷாராணி மற்றும் அவரது 4 வயது மகள் சாய் மோனிஷா மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் அனஸ் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். ஜெயவேல் மற்றும் 4 வயது சாய் மோகித் ஆகிய 2 பேரும் படுகாயமடைந்த நிலையில் செங்குன்றத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த மீராசா என்பவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள விரலி மஞ்சள், பீடி இலை, ஆசிட் உள்ளிட்டவைகள் போலீசார் பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மீராசா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தேடப்பட்டு வரும் குற்றவாளியான மீராசா மீது ஏற்கனவே இலங்கைக்கு கடல் அட்டை கடத்திய வழக்கு உள்ளிட்ட பல்வேறு கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.